நான் ஏற்கனவே புகழ்பெற்ற ஒரு நபராக எந்த இயக்கத்திலும் இருந்ததில்லை. ஒரு அரசு ஊழியர், அவ்வளவுதான். அரசியலில் எந்த அனுபவமும் கிடையாது, அல்லது எந்த ஒரு இயக்கத்திலும் ஒரு அதிகாரமுள்ள பதவியில் இருந்து அதன் மூலம் 4 பேருக்கு அறிமுகமானவன் என்கிற அடையாளமும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த இளைஞர்கள் என்னை நோக்கி வந்தார்கள், இரவு பகலாக என்னை தேடி வந்தார்கள், எப்போதும் என்னை சுற்றி வந்தார்கள், என்னை நேசித்தார்கள். நான் எழுதுகிற முழக்கங்களை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார்கள். நான் எழுதுகிற முழக்கங்களை அச்சிலே ஏற்றி பேருந்துகளில் ஒட்டி பார்த்தார்கள். நான் அவர்களை இரவு நேரங்களில் அழைத்துக் கொண்டு போய் சுவர்களில் வெள்ளை அடிக்க கற்றுக் கொடுத்தேன். நானே பிரஷை பிடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்று பெயரை எழுதினேன். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்று முழக்கம் எழுதினேன். நாங்கள் இப்போது ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் என்று சுவரொட்டிகளை அச்சிட்டு விநியோகம் செய்தேன். இரவெல்லாம் இந்த பணிகளை செய்துவிட்டு விடியற்காலை உறங்காமலேயே அலுவலகம் போனேன். இப்படி ஒரு காலத்தில் தான் வெறும் தொழிலாளியாக தம் வாழ்வை நடத்தி கொண்டிருந்த பாவரசு, அதன் மூலம் வருகிற வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த பாவரசு, மற்ற தம்பிகள் என்னை தேடி வந்தார்கள், என்னை சூழ்ந்து கொண்டார்கள். திருமாவளவனோடு போனால் எம்எல்ஏ ஆகலாம் என்று கனவு கண்டு வரவில்லை, அல்லது இந்த கட்சியிலே சேர்ந்து ஒரு பதவி வாங்கினால் அது ஒரு பகட்டாக இருக்கும் என்று நம்பி வரவில்லை, அது ஒரு பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்பி வரவில்லை. எதுவுமே தீர்மானிக்கப்படாத காலம் அது. எனக்கே எதுவும் தெரியாது. எனக்கு முன்னால் எல்லாம் இருள்மயமாகத்தான் இருந்தது. போடப்பட்ட பாதையில் நான் பயணிக்கவில்லை, தார் சாலையில் நான் வண்டி ஓட்டவில்லை, யாரோ நடந்த பாதையில் நான் நடக்கவில்லை. எட்டிய தூரம் வரையில் கல்லும் முள்ளுமாகத்தான் இருந்தது, காடும் மேடுமாகத்தான் இருந்தன. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலோ தந்தை பெரியாரின் அரசியலோ பெரிதாக எனக்கு தெரியாது, ஆழமாக தெரியாது. எந்த அரசியல் கட்சிகளோடும் எனக்கு தொடர்பில்லை, அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு இல்லை, மெத்த படித்தவர்கள் யாரும் எனக்கு துணையாக இல்லை, இதை செய் அதை செய் என்று அறிவுறுத்த ஆள் இல்லை. அந்த நேரத்தில் என்னோடு வந்தவர்களுள் ஒருவர்தான் தம்பி பாக்கியம் என்கிற பாவரசு.